ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய மின்சாரத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படித்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே சேர்த்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்ல நீங்க ஒர்க்கும் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேம் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரைனிங் கற்றுக்கிட்டு ஒர்க்கே நீங்க பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்குன்னா டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. சேலரியும் நல்ல சேலரி, உங்களுக்கு ஒர்க்கும் கொடுத்து ட்ரைனிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படின்ற போது கட்டணம் இல்லாமல் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற போது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அது மின்சாரத்துறையிலேருந்து சூப்பர்வைசர் வேலை அப்படின்ற போது ஸோ மறக்காமல் இந்த ஜாப்புக்கு எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்தளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மின்சாரத்துறையிலிருந்து, அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்னு சொல்லுவாங்க இல்லையா, பெல்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த BHEL தான் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஜினியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் குவாலிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஜாப் போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஜினியருக்கான அப்ளிகேஷன், இது பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசருக்கான அப்ளிகேஷன். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் 2 ஜாப்புக்கும் அப்ளை பண்ணுறேன்னு நினச்சிங்க அப்படின்னா 2 ஜாப்புமே அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் தனித்தனியான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எந்தவித கட்டணமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் 2 ஜாப்புக்கு அப்ளை பண்ணாலும் சரி எந்தவித ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ இல்லையோ இந்த 2 ஜாப்புமே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன், இது வந்து அப்ளிகேஷன் 1, இது வந்து அப்ளிகேஷன் 2 அண்ட் இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய கவர்மெண்டோட வெப்சைட். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து நான் ஃபேக்கானது காட்டுன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட், இது அப்ளிகேஷன் 1 அண்ட் அப்ளிகேஷன் 2, இது வந்து நோட்டிஃபிகேஷன். டோட்டலாக உங்களுக்கு 4 லிங்க் வந்து தேவைப்படும். ஸோ இந்த 4 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயில்டாக வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கிறனா படித்து பார்க்கலாம். அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகி ஓப்பன் ஆகிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூ டேப் ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு, இதில் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும், உங்களுக்கான லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் கீழே போயிடும். ஸோ கீழே போன உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி இந்த சைட்டோட மேல் இந்த பேஜோட மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிருக்கீங்களோ அதற்கான பேஜை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு தேவையான லிங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா லிங்குமே உங்களுக்கு தேவைப்படும். அப்படின்னால முடிஞ்சளவு எல்லா லிங்குமே கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம்.
ஓகே, இல்லை என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குவாலிட்டி இன்ஜினியர் அண்ட் சூப்பர்வைசர் குவாலிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமில் பேச்சுலர் டிகிரி ஆர் நீங்கள் மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த இன்ஜினியர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வித கேட்டகரியாக வந்து ஜாப் போஸ்டிங் வந்து பிரிச்சிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு 7 போஸ்டிங்கும், குவாலிட்டி அசூரன்ஸுக்கு 2 போஸ்டிங்கும், பிளான்ட் லேபுக்கு 1 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களோட கேட்டகரி வைஸில் வந்து பிரிச்சிருந்தாலும் உங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி ஆர் நீங்கள் மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சூப்பர்வைசர் குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் டெஸ்டிங்க்கு 6 போஸ்டிங்கும், குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு 2 போஸ்டிங்கும், பைப்பிங் குவாலிட்டிக்கு 1 போஸ்டிங்கும், பிளான்ட் லேபுக்கு 1 போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூப்பர்வைசர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமில் நீங்கள் டிப்ளமா படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் 60% மதிப்பெண்கள் பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. டிப்ளமா இருந்தாலும் சரி இல்லை இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் 60% மதிப்பெண்கள் பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஓபிசி எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 50% மட்டும் நீங்கள் மதிப்பெண்கள் பெற்றிருந்தா போதும். ஜெனரல் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் ஓவராலாக இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோவில் 60% மதிப்பெண்களும் பெற்றுக்கணும். அப்போ தான் இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2 அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் செகண்ட் அப்ளிகேஷனும் நீங்கள் அப்ளை பண்ணி 2 போஸ்ட்டில் நீங்கள் 2 அப்ளிகேஷனும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோஸை ஒட்டிடுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்ளிகேஷனை. எடுத்துகிட்டு இதில் உங்கள் ஃபோட்டோஸ் ஒட்டிக்கோங்க. இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதுங்க. நேம் மட்டும் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதிக்கோங்க. ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க. மற்ற எல்லாமே நீங்கள் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கேபிட்டல் எழுதுற மாதிரி பாருங்க. இது உங்களோட ஃபாதரோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் 1/5/2025 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன வயது, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரிட்னு சொல்லி கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் நேஷனாலிட்டி இந்தியான்னு சொல்லி கொடுங்க. டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு சொல்லி கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு சொல்லி கொடுங்க. இதில் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். வித் பின்கோடோட எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் எழுதிக்கோங்க. நீங்கள் பிஇ பிடெக் எங்கே படிச்சிங்க, நீங்கள் எந்த இயர் படித்து முடிச்சிங்க, எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் அந்த எவ்வளோ மார்க்கு, நீங்கள் பிஜி படிச்சினாலும் பிஜியோட டீட்டெயில்ஸ் வந்து எழுதிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா கோர்சஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா என்ன கோர்சஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த வருடம் பண்ணீங்க, எங்கே பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர்ஸ், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டேட்டு, எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட பிளேஸு, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டு இதில் உங்களோட நேம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எங்கே நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஹவு டு அப்ளைன்னு இருக்கா, இதற்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 11/6/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் நீங்கள் படிச்சு பார்த்தாலே இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இனிமேல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.